இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த அவரோட உடைமைகள் அவருக்கு தேவைக்குண்டான பணங்கள் வச்சிருக்கிற பெட்டியை போட்டவே கிடையாது, சும்மா அப்படியே திறந்து போட்டு கிடக்குது. ஆனால் இன்னொரு பெட்டி மட்டும் இருக்குமா 2 போட்டு பூட்டி வச்சிருக்காரு. அதை நீக்குங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பெட்டியை நீக்கி பார்த்தா நிறைய விபூதி, வில்வம், சுவாமிக்கு சாத்தின மாலைகள் அதை வச்சிருக்காரு. நாமளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ரயில் பிரயாணம் போகிறோம், யார் வர்றாங்களோ பிஸ்கட் கொடுத்தோ ஜூஸ் கொடுத்தோ நம்மளை மயக்கம் போட வச்சு நம்ம பண காசெல்லாம் தூக்கிட்டு போயிடுவோம்னு சொல்லி எதை போட்டுவோம்? ஃபஸ்ட்டு சொல்லணும், கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். எந்த பெட்டியை ஃபஸ்ட்டு போட்டுவோம்? நகைப்பெட்டியை, பணப்பெட்டியை போட்டுவோம். ஆனால் ஐயா என்ன பண்ணாரு, அவருக்கு சொந்த உடைமைக்காக வச்சிருக்க பெட்டியை பூட்டாம திருநீற்று பெட்டியை பூட்டி வச்சிருந்தாராம். இது என்னையா அதிசயமா இருக்குது அப்படின்னு சொல்லி ரயில்வே போலீஸ் கேட்கும் பொழுது, உனக்கு இது மெயின், எனக்கு இதுதான் மெயின், இதுதான் எனக்கு செல்வம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார் விட்டார். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது